அரசியல் அவருக்கு பிடிக்கலையா, ஒரு பிடிமானம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில ஒரு பெரிய வினாவா இது எழும்பிட்டே இருக்கு, எழுந்து கொண்டே இருக்கிறதுங்கிறத திமுக உணர்ந்து விட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள். அப்பா இப்படி இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருந்த சமயத்திலேயாவது அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் பிரச்சாரங்கள்லையோ அலுவலர்களை சந்திப்பதிலேயோ அதிகாரிகளை சந்திப்பதிலேயோ அவர் ஆர்வம் காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி உதயநிதி அவர்கள் கடந்த பல மாதங்களாகவே சட்டசபைக்கே கூட அவர் லேட்டாக தான் வருவார், சில சமயம் வராமலும் இருப்பாருங்கிற மாதிரியான பேச்சு அவ்வளவு எதிர்கால திமுகவுக்கு அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சீனியர் அமைச்சர்களே சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக எல்லாருடைய தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்.